உங்களுடைய குடும்பத்துல பெண் சாபங்கள் வந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த குடும்பத்துல வரக்கூடிய பெண்களுக்கு வந்து நிறைய பாதிப்புகள் ஏற்படும், பெண்களுக்கு வந்து சில கஷ்டங்கள் ஏற்படும், திருமணத்துல பிரச்சனைகள் வரும் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி பிரேத சாத்மாவுக்குன்னு இந்த குடும்பத்துக்கு இந்த மாதிரியான அறிகுறிகள் பிரச்சனைகள் வந்துச்சுன்னா இது கண்டிப்பா பிரேத சாபம் வந்து இருக்கு அப்படிங்கிறத உறுதிப்படுத்தலாமா? பித்ரு சாபமும் இருக்கும், பிரேத சாபமும் இருக்கும். அதை கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சு கிளியர் பண்ணணும். அதுக்குள்ள என்ன பரிகாரமோ, சில பேர் ராமேஸ்வரம் போவாங்க, சில பேர் காசிக்கு போறாங்க, வசதி இல்லாதவங்க எங்கே போவாங்க, அதுக்கும் வழி இருக்குது. ஆனால் எது இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளுக்கு அவங்க குலதெய்வத்தை கும்பிட்டாலும் சிவபூஜை அவசியம். ஓகே ஓகே. இப்போ இந்த விபத்தில் இறக்குறாங்க இல்லையா? ஸோ இப்போ நேச்சுரலாக அவங்களுடைய முடிவுக்கு வருது அப்படின்னா அவங்க இயற்கை மரணம் அடைஞ்சிருவாங்க. சிலர் விபத்துகள்னாலேயோ இல்லை தற்கொலைகள்னாலேயோ இறந்தவங்களுக்கு வந்து அவங்க வந்து புண்ணியலோகம் வந்து போக முடியாது, அவங்க வந்து மேலோகத்துக்கு போகாமல் பூமியிலே வந்து சுற்றிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ அது என்ன ஆகும் அவங்களுக்கு? அவங்கள வந்து மேலோகம் போக வைக்கிறதுக்கு அவங்களுடைய குடும்பத்தார் என்ன பண்ணணும்? பிரேதாத்மா தற்கொலை பண்ணாலே பிரேதாத்மா தான். அது துர்மரணம், துர்மரணம் தானே. அது தற்கொலை பண்ணுறது துர்மரணம். அதில் வந்து இந்த மாதிரி சாந்தி அலையில் இந்த பிரேதாத்மா இது வந்து மேலோகமும் கிடையாது, பூலோகமும் இல்லை, பேயாதான் சுத்தம். 50 வருஷம் கூட சுத்தம், 50-40 வருஷம் கூட சுத்தம். இதை கண்டுபிடிச்சி அவங்க எந்த நேரத்தில் இறந்தாங்க, அவங்க குடும்பத்துக்கு பாதிப்பு இருக்கு இல்லையா, ஒரு தலைமுறை காலி ஆகிடும் ஒன்றுமே இல்லாத. இன்னும் 2வது தலைமுறை ஏதோ ஒருத்தன் அவனுக்கு ஒரு நல்ல நேரமும் அவனுக்கு ஒரு பூர்வீக புண்ணியத்தில் ஒரு கிரகம் நல்ல கிரகம் இருந்து போன ஜென்மத்து புண்ணியம் இருந்தாலும் அவன் கண்டுபிடிச்சிருவான். கண்டுபிடிச்சி அது பரிகாரம் பண்ணணும். ஆமாம், பரிகாரம் பண்ணோம். அதுக்கு என்னென்ன தேவையோ அது கொடுத்துடணும். கொடுத்துட்டா அந்த பிரேதாத்மா சாந்தி பண்ணி இறைவன் கொஞ்சம் வழி விடுறதுக்கு சந்தர்ப்பம் உண்டு. ஓகே. இப்போ ஆனால் பிரேதாத்மா தான் அது சுத்தம், பூமி பேயா தெருத்தருவா சுத்தம். அவங்க குடும்பத்தை பழி வாங்குறதுக்கு போவோம், கதவுல ஓரம் நிற்கும், வாசல் ஓரம் நிற்கும், யார் வருவாங்க அப்படியே அழுது அந்த குடும்பத்தை சர்வநாசம் ஆக்கிற பிரேதாத்மா துர்மரணத்தில் நான் வைத்தியம் பார்த்துருக்கிறேன். இதை என்னோட அனுபவத்தை தான் உங்களுக்கு பகிர்ந்துருக்கிறேன். ஆமாம், அதனால என்ன பண்ணி இதெல்லாம் கண்டிப்பாக தீர்க்கக்கூடிய விஷயம். இதை போய் வந்து மருத்துவ ரீதியாக பார்க்கக்கூடாது. இது வந்து எங்களை மாதிரி ஆள் தான் வைத்தியம் பார்க்கணும். இல்லை நல்லா அஷ்டாஜல் நம்பூதிரி எவ்வளோ பேர் இருக்கிறாங்க பார்க்கலாம், என்னோட சீனியர்லாம் இருக்கிறாங்க பார்ப்பாங்க.